முக்கிய செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் பொருளாதார மையங்கள் குறிவைக்கப்படும், ஈரான் கடும் எச்சரிக்கை. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் மிசைல் ட்ரோன் தாக்குதல், ஹோர்மூஸ் கடல் சுரங்கத்தில் கப்பல் தாக்கப்பட்டதால் பதற்றம் உச்சம். ஈரான் அரசு உடனே வீழாது, போரின் நடுவில் இஸ்ரேல் அதிகாரிகள் அதிர்ச்சி ஒப்புதல். ஈரான் போர் தீவிரம், 140க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் காயம், பென்டகன் அதிர்ச்சி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் பொருளாதார மையங்கள் குறிவைக்கப்படும், ஈரான் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் தற்போது புதிய கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பொருளாதார மற்றும் வங்கித்துறையின் மையங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் குறிவைக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானுக்கு எதிராக நடைபெற்று வரும் ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலடி என கூறப்படுகிறது. ஈரானின் அதிகாரிகள் கூறுவதாவது, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், வர்த்தக மையங்கள் மற்றும் பொருளாதார அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி அளிப்பதற்காக ஈரான் தனது தாக்குதல்களை ராணுவ தளங்களுடன் மட்டுமல்லாமல் பொருளாதார மற்றும் நிதி அமைப்புகளையும் நோக்கி விரிவுபடுத்தும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின் பின்னர் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் மற்றும் சர்வதேச முதலீட்டு நிறுவனங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. போர் மேலும் விரிவடைந்தால் அது மத்திய கிழக்கில் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்திற்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் மிசைல் ட்ரோன் தாக்குதல், ஹோர்மூஸ் கடல் சுரங்கத்தில் கப்பல் தாக்கப்பட்டதால் பதற்றம் உச்சம். ஈரான் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் வளைகுடா பகுதிகளில் தனது தாக்குதலை அதிகரித்துள்ளது. போரின் 12வது நாளில் ஈரான் பல மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்களில் குவைத் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளமும் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கத்தார் தலைநகர் தோஹாவில் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்தார் பாதுகாப்பு அமைப்புகள் பல மிசைல்களை இடைமறித்து அழித்ததாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவும் தனது எண்ணெய் களங்களை நோக்கி வந்த பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது. பஹ்ரைன் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளிலும் ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழியாக இருக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் பகுதியில் ஒரு சரக்கு கப்பல் மீது தெரியாத பொருள் தாக்கியதால் தீப்பிடித்தது. கப்பலில் இருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஹோர்மூஸ் கடல் சுரங்கம் உலக எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய பாதையாக இருப்பதால் அங்கு ஏற்படும் பதற்றம் காரணமாக பொருளாதாரமும் எண்ணெய் விலையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. ஈரான் அரசு உடனே வீழாது, போரின் நடுவில் இஸ்ரேல் அதிகாரிகள் அதிர்ச்சி ஒப்புதல். அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. போரின் தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் இந்த போர் காரணமாக ஈரான் அரசு உடனடியாக வீழும் என்ற உறுதி இல்லை என்று இஸ்ரேல் அதிகாரிகள் உள்ளகமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு தாக்குதல்களால் ஈரானின் ராணுவ மற்றும் அணு தொடர்பான கட்டமைப்புகள் சேதமடைந்ததாக கூறப்பட்டாலும் ஈரான் அரசின் அதிகார அமைப்பு இன்னும் நிலைத்திருக்கிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் மதிப்பீடு செய்துள்ளன. மேலும் இந்த போர் நீண்டகாலம் நீடிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் சில பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் முக்கிய இலக்குகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த மோதல் இன்னும் பெரிய போராக மாறுமா என்ற கவலை சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து இன்னும் எந்த தெளிவும் இல்லாததால் உலக நாடுகள் அனைத்தும் நிலைமையை கவலையுடன் உற்று நோக்குகின்றன. ஈரான் போர் தீவிரம், 140க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் காயம், பென்டகன் அதிர்ச்சி தகவல். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த போரின் போது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தற்போது வரை 140க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ சேவை உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த காயங்களில் பலர் ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்களின் போது ஏற்பட்டதாகவும், குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்காக தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
ஈரான் ஆதரவு கொண்ட ஆயுத குழுக்கள் தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு பகுதியில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். ஆனால் நிலைமை இன்னும் பதற்றமாகவே இருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.